Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து tuple relational calculus. இப்போ relational calculus நம்ம tuple relational calculus, domain relational calculus னு கிளாசிஃபை பண்ணிக்கலாம். tuple relational calculus வந்து ஒரு ரிலேஷன்ல இருக்கிற tuples rows வந்து fetch பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். domain relational calculus வந்து நமக்கு வந்து காலமை fetch பண்ணி நமக்கு அந்த கரஸ்பாண்டிங்ல காலம்ல இருக்கிற ஃபெட்ச் பண்ணி நமக்கு அதில் இருக்கிற அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். சரியா? இப்போ டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ்னால் என்ன? அது வந்து ஒரு நான் ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ். நான் ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ் அப்படின்னா என்ன பண்ணணும்னு மட்டும் சொன்னோம், எப்படி பண்ணணும்னு சொல்லாது. ஸோ இப்போ ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ்னால் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்கிறது நான் ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறது வந்து நான் ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ். ஒரு டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸில் வந்து ஒரு queryயை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா டி பைப் சிம்பிள் பி ஆஃப் டி. டி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அவுட்புட் வருது அதுதான் வந்து டி. டப்பிள்ஸ் ரிசல்ட்டிங் டப்பிள்ஸ் என்னென்ன ரோஸ் வருது ஆன்சர் அதுதான் வந்து டி. பி ஆஃப் டிங்கிறது வந்து எந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் find the list of all students whose mark is greater than 80 அப்படின்னு நான் கொடுத்தேன் சொன்னால் அதுதான் வந்து கண்டிஷன். find the list of all students whose mark is greater than 80. அதில் வந்து என்ன அவுட்புட் வருது, எந்தெந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எல்லாம் 80க்கு கிரேட்டராக இருக்கோ அது அவுட்புட் வரும். ஸோ அதுதான் வந்து டி. ஸோ டி வந்து ரிசல்ட்டிங் டப்பிள்ஸ்னால் ரோஸ். ஓகேவா? P of t is known as the predicate and these are the conditions used to fetch t. P of t generates set of all tuples t அதாவது result such that the predicate P of t is true for all t. அதுதான் நமக்கு வந்து find the list of all students whose mark is greater than 80. அந்த கண்டிஷனை ட்ரூவாக இருந்து யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அது அந்த ரிசல்ட் வருது இல்லையா, அதுதான் வந்து t. P of t can be combined with or operator, and operator, not operator. இது வந்து நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் வந்து find the list of all students whose mark is greater than 80 and whose age is greater than 20 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அங்கே நான் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன், அங்கே நான் and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் and ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் இல்லை நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ குவான்டிஃபையர்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன் லாஜிக்கில் நம்ம வந்து படிப்போம். சரியா? இப்போ இதில் வந்து குவான்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இந்த சிம்பிள் அப்படின்னு சொன்னால் ஃபார் ஆல்னு அர்த்தம். ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷன் ஆர் கியூ ஆஃப் டி. கியூ ஆஃப் டி இஸ் ட்ரூ ஃபார் ஆல் தி டப்பிள்ஸ் இன் ரிலேஷன் ஆர். கியூ ஆஃப் டிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அந்த கண்டிஷன் வந்து எல்லா ஒரு ரிலேஷனில் இருக்கிற எல்லா டப்பிள்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம ஃபார் ஆல் டீன் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ இது வந்து இது இப்படி கிடையாது, சாரி, இது வந்து இப்படி தேர் எக்ஸிஸ்ட் டி பிலாங்ஸ் டு ஆர் கியூ ஆஃப் டி. தேர் எக்ஸிஸ்ட் டப்பிள் டி இன் ரிலேஷன் ஆர் சச் தட் ப்ரிடிகேட் கியூ ஆஃப் டி இஸ் ட்ரூ. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஆர் கியூ ஆஃப் டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரிலேஷன் இருக்குது, S1 S2. சரியா? S1 S2 இங்கே ஏஜ் இருக்குது, இங்கேயும் ஏஜ், இதுவும் ஏஜ். சப்போஸ் நான் இங்கே வந்து 10 கொடுக்குறேன், அப்புறம் 20 கொடுக்குறேன், அப்புறம் இங்கே என்ன கொடுக்குறேன் 30 10 50. ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 30 10 50. இப்போ வந்து நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன் S1 டாட் ஏஜ் கிரேட்டர் தேன் S2 டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இப்போ நான் ஃபார் ஆல் யூஸ் பண்ண போகிறேன். 10 இஸ் அப்போது என்ன பண்ணுவோம், 10 இஸ் கிரேட்டர் தேன் 30 செக் பண்ணோம், ஃபால்ஸ். 10 இஸ் கிரேட்டர் தேன் 10 ஃபால்ஸ். 10 இஸ் கிரேட்டர் தேன் 50 ஃபால்ஸ். 20 இஸ் கிரேட்டர் தேன் 30 ஃபால்ஸ். 20 is greater than 10 இது true. 20 is greater than 50 false. ஆனால் இப்போ நான் இங்கே 20 greater than 10 அப்படின்னு சொன்னனால இங்கே வந்து நான் வந்து 20ன்னு சொல்லி எழுத முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் 20 வந்து 10க்கு கிரேட்டராக இருக்குது, பட் ஆனால் 20 வந்து 30யோட கிரேட்டர் கிடையாது, 50யோட கிரேட்டர் கிடையாது. இந்த
டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு டப்புளையும் நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். இங்கே இருக்கிற டப்புள் ஒன்றொன்றுத்தும் இந்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நான் அங்கே அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஃபார் ஆல் டி, இந்த 20 வந்து ஃபார் ஆல் டி, இங்கே ஃபார் ஆல் டப்புள்ஸ் T1 T2 T3 R belongs to Q of T கண்டிஷன் வந்து என்னது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால இதுக்கு வந்து எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தேர் எக்ஸிஸ்ட் T belongs to R Q of T அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ரிலேஷனில் எனக்கு வந்து 10 20 30 இருக்குது. ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் நேம்ஸ் whose age is greater than 20 அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இதுலேருந்து என்ன அவுட் ஏஜ் greater than 20 அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் whose ஏஜ் இஸ் greater than 20னா இப்போ 30ல் என்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து அவுட்புட்டில் ஃபெச் ஆகும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட்டுங்கிற போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் வந்து அது எனக்கு வந்து அது ட்ரூ. பட் ஃபார் ஆல்னு சொல்லும் போது நான் ஈச் அண்ட் எவ்ரி கண்டிஷனை நான் வந்து செக் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார் ஆல் டீக்கும் தேர் எக்ஸிஸ்ட் டி இருக்கிற வந்து டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ அடுத்தது, இப்போ அன்சேஃப் எக்ஸ்பிரஷன் டப்பிள் ரிலேஷன் கால்குலஸில் வந்து நமக்கு வந்து அன்சேஃப் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சப்ளையர்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் வந்து சப்ளையர் நேம் இருக்குது. இப்போ இந்த query என்ன சொல்லுது, டிஸ்பிளே த சப்ளையர் நேம் ஆஃப் ஹூ ஆர் ஆல் நாட் சப்ளையர்ஸ். யார் யாரெல்லாம் சப்ளையர் இல்லையோ அவங்க பேரெல்லாம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுதுன்னு சொல்லுது. இது வந்து நாட் ஆப்ரேட்டர். அப்போது எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து யார் யார் சப்ளையர் இல்லையோ அவங்க பேர்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இன்ஃபைனைட் லூப்குள்ளே போயிடும். ஸோ இன்ஃபைனைட் லூப்குள்ளே போகிறதுனால எப்போயுமே நமக்கு வந்து டப்பிள் ரிலேஷன் கால்குலஸ் வந்து ஒரு அன்சேஃப் எக்ஸ்பிரஷன். ஏன்னா எனக்கு லூப் இன்ஃபைனைட் ஆகும், எனக்கு ஃபைனைட் லூப் வராது. ஏன்னா சப்ளையர்ஸ் இல்லாமல் நான் மற்ற எல்லா பேரையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம், அது வந்து பெருசாக இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி இன்ஃபைனைட். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அது வேர்ல்டு வைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அவங்க பேர் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஃபைனைட் லூப். ஸோ ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எங்கெல்லாம் நமக்கு வந்து இன்ஃபைனைட் லூப் வருதோ டப்பிள் ரிலேஷன் கால்குலஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இன்ஃபைனைட் லூப் வரும். ஸோ அதுதான் வந்து அன்சேஃப் எக்ஸ்பிரஷன். வேறஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நமக்கு வந்து இன்ஃபைனைட் லூப் வராது. அப்புறம் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸும் ரிலேஷனல் அல்ஜிப்ராக்கும் சேம் எக்ஸ்பிரசிவ் பவர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு query ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் whose மார்க் இஸ் greater than 80, அதை நான் ரிலேஷனல் அல்ஜிப்ராலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ்லையும் வந்து அந்த queryயை எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து போத் ரெண்டுமே வந்து ஹாவ் சேம் எக்ஸ்பிரசிவ் பவர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து சப்ளையர் ரிலேஷன் இருக்குது. அந்த சப்ளையர் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி இருக்குது, சப்ளையர் நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. பார்ட்ஸ் ரிலேஷனில் பார்ட் ஐடி இருக்குது, பார்ட் நேம் இருக்குது, கலர் இருக்குது. கேட்டலாக் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி, பார்ட் ஐடி இருக்குது. இப்போ வந்து இது வந்து நமக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். மெனி சப்ளையர்ஸ் கண்டெயின் மெனி பார்ட்ஸ். ஓகேவா? ரைட் அண்ட் SQL query டு டிஸ்பிளே சப்ளையர் நேம் ஆஃப் சப்ளையர்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணோம், நமக்கு வந்து சப்ளையர் ரிலேஷனில் தான் வந்து சப்ளையர் நேம் இருக்குது. ஓகேவா? சப்ளையர் நேம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது சிம்பிள் query. ஸோ எந்த queryலேருந்து நம்ம அவுட்புட் ஃபெச் பண்ண போகிறோமோ அந்த ரிலேஷனை எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கணும், சப்ளையர் எஸ். ஸோ என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோமோ, ஏன்னா நம்மளோட இது என்னது, T belongs to P of T. இங்கே கண்டிஷன் இதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. P of Tயில் கண்டிஷன். P of Tயில் கண்டிஷனில் என்ன பண்ணுறோம், எந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லி எடுக்கணும். சப்ளையர் ரிலேஷனில் நம்ம ஒரு அதை வேரியபிள் எஸ்ன்னு அசைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு என்ன எடுக்க போகிறோம், அந்த ரிலேஷன்லேருந்து தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம், சப்ளையர் நேம். ஸோ எஸ் டாட் எஸ் நேம், இது சப்ளையர் நேம். சப்ளையர் ரிலேஷனில் தான் நமக்கு சப்ளையர் நேம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். இப்போ ரைட் அண்ட் SQL query டு டிஸ்பிளே P name of parts whose color is red. இப்போ பார்ட்ஸுங்கிற ரிலேஷனில் நமக்கு என்ன இருக்குது, பார்ட்ஸுங்கிற ரிலேஷனில் நமக்கு என்ன இருக்குது, பார்ட் ஐடி, பார்ட் நேம், பார்ட் கலர். பார்ட் ஐடி, பார்ட் நேம், கலர்.
ஸோ நமக்கு வந்து இது இருக்குது. ஸோ இப்போ என்ன சொன்னேன், டு டிஸ்பிளே த பி நேம் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ என்ன எதில் பார்ட்ஸ் எந்த டேபிளில் இருக்கும், ஸோ பார்ட்ஸ் டேபிள், அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. என்ன டிஸ்பிளே பண்ணணும், பி டாட் பி நேம். ஓகே, ஹூஸ் கலர் இஸ் ரெட் அண்ட் கலர் பி டாட் கலர் ஈக்குவல் டு ரெட். ஸோ இதுதான் வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் திருப்பி அந்த ரிலேஷனை கொடுத்துருக்கேன். You write an SQL query to display supplier ID of suppliers whose name is Raj and address is Chennai. ஸோ சப்ளையர் ரிலேஷனில் தான் நமக்கு சப்ளையர் ஐடி தான் நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ளையர்ஸ் whose name is Raj and address is Chennai. சப்ளையர் ஐடியில் சப்ளையர் ரிலேஷனில் தான் நமக்கு வந்து சப்ளையர் ஐடி இருக்குது, சப்ளையர் நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸோ எந்த இதில் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம், எந்த ரிலேஷன் சப்ளையர், அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. என்ன ஃபெச் பண்ண போகிறோம், s.sid and name is s.sname equal to Raj and s.address equal to Chennai. ஓகேவா. Write an SQL query to display supplier ID of suppliers who supplied some parts. Okay, write an SQL query to display supplier ID of suppliers who supplied some parts. ஸோ இப்போ வந்து who supplied some parts. இப்போ நமக்கு வந்து கேட்டலாக் ரிலேஷன் இருக்குது. ஸோ கேட்டலாக் ரிலேஷனில் என்ன இருக்குது, சப்ளையர் ஐடி, பார்ட்ஸ் ஐடி. இது நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ளையர் ஐடி who supplied some parts. ஸோ இங்கே பார்ட் ஐடி இருக்குது, சப்ளையர் ஐடி இருக்குது. ஸோ கேட்டலாக் ரிலேஷனில் நமக்கு வந்து என்ன வேணும், நமக்கு வந்து எஸ்ஐடி சப்ளையர் ஐடி தான் வேணும். ஸோ கேட்டலாக் ரிலேஷன், ஏன் நான் கேட்டலாக் ரிலேஷன் இருக்குது, கேட்டலாக் ரிலேஷனில் தான் பார்ட் ஐடி இருக்குது. ஹூ சப்ளைடு சம் பார்ட்ஸ், பார்ட் ஐடிங்கிறது கேட்டலாக் ரிலேஷனில் இருக்கிறதுனால அந்த இதை எடுத்து நான் சொல்கிறேன். சரியா. அடுத்தது write an SQL query to display S name of suppliers who supplied some parts. இப்போ அதில் சப்ளையர் ஐடி கேட்டிருக்காங்க, இப்போ சப்ளையர் நேம் கேட்டிருக்காங்க. சப்ளையர் நேம் வந்து நமக்கு சப்ளையர் ரிலேஷனில் தான் இருக்குது. ஓகேவா. who supplied some parts, அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் இன்னொன்று என்ன வரும், கேட்டலாக் ரிலேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து சப்ளையரும் வேணும் ஆஸ் வெல் அஸ் கேட்டலாக் ரிலேஷனும் வேணும். ஸோ ஆனால் நமக்கு என்ன வரும், இப்போ சப்ளையருங்கிற இதில் போட்டாச்சு, s.s நேம்னு போட்டாச்சு. இப்போ ரெண்டு ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தேர் எக்ஸிஸ்ட் சி கேட்டலாக் ரிலேஷனில் சச் தட் s.sid ஈக்குவல் டு c.pid. ஏன் அப்படின்னு சொன்னால் இது கேட்டலாக் ரிலேஷன், இது சப்ளையர் ரிலேஷன். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து சப்ளையர் ஐடி எதில் இருக்குது, கேட்டலாக் ரிலேஷனில் இருக்குது. நமக்கு வந்து கேட்டலாக் ரிலேஷனில் சப்ளையர் ஐடியும் இருக்குது, பார்ட்ஸும் தான் இருக்குது. ஆனால் சப்ளையர் நேம் கேட்டிருக்காங்க. சப்ளையர் ரிலேஷனில் தான் சப்ளையர் ஐடி இருக்குது. ஸோ சப்ளையர் ரிலேஷனில் சப்ளையர் ஐடியையும் கேட்டலாகில் இருக்கிற பார்ட் ஐடியும் மேட்ச் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடச்சிரும்ல. ஸோ இப்போ அதுதான். ஸோ நமக்கு வந்து சப்ளையர் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம் இருக்குது. கேட்டலாகில் சப்ளையர் ஐடி, பார்ட் ஐடி இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு என்ன அவுட்புட்டில் என்ன வரும், S1 மேட்ச் ஆகுது, S5 மேட்ச் ஆகுது. ஸோ சாம், ராஜ் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு பார்ட்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா. ரைட் அண்ட் SQL query to display S name of suppliers who supplied some red color parts. ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் வந்து 3 இது யூஸ் பண்ணணும். S name சப்ளையர் ரிலேஷனில் சப்ளையர் நேம், who supplied some red color parts. கலர் எதில் இருக்குது, கலர் வந்து பார்ட்ஸ் ரிலேஷனில் இருக்குது. ஓகேவா. சப்ளையர் நேம் வந்து சப்ளையர் ரிலேஷனில் இருக்குது. அதே மாதிரி who supplied எஸ் நேம்னு சொன்னால் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது, கேட்டலாக் ரிலேஷனில் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது, சப்ளையர் ஐடி, பார்ட்ஸ் ஐடி இருக்குது. இதில் இங்கே வந்து சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம் இருக்குது. பார்ட்ஸில் தான் வந்து கலர் இருக்குது. ஓகே. பார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது, கலர் இருக்குது. ஸோ இந்த 3 ரிலேஷனையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சப்ளையர் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம், அட்ரஸ். பார்ட்ஸ் ரிலேஷனில் பார்ட் ஐடி, பார்ட் நேம், கலர். கேட்டலாக் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி, பார்ட் ஐடி இருக்குது. சரியா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், சப்ளையர் நேம் தான் கொடுத்துருக்காங்க சப்ளையர் ரிலேஷனில். அண்ட் தேர் எக்ஸிஸ்ட் சி கேட்டலாக் ரிலேஷனில் என்ன பண்ணோம், கேட்டலாக் ரிலேஷனும் யூஸ் பண்ணோம், பார்ட்ஸ் இதுவும் யூஸ் பண்ணோம். இப்போ இப்போ s.sid, s.னா சப்ளையர் ரிலேஷனில் எஸ்ஐடியும் கேட்டலாக் ரிலேஷனில் இருக்கிற சிஐடி கிடையாது, இது எஸ்ஐடி மேட்ச் பண்ணான்னு சொல்லி செக் பண்ணோம். அண்டு p.pidனா ஏன் நமக்கு வந்து கலர், ஹூ சப்ளைட் சம் பார்ட்ஸ், சம் ரெட் கலர் பார்ட்ஸில். ஸோ
பார்ட்ஸ் ரிலேஷனில் நம்ம பார்ட் ஐடி இருக்குது, கேட்டலாக் ரிலேஷன்லையும் நமக்கு பார்ட் ஐடி இருக்குது. அதே மாதிரி பார்ட்ஸ் இதில் வந்து நமக்கு கலர் இருக்குது. ஸோ கலர் வந்து நமக்கு ரெட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்ட்ஸ் ரிலேஷனும் யூஸ் பண்ணுறோம், கேட்டலாக்னு யூஸ் பண்ணுறோம், சப்ளையர்ஸையே நம்ம சப்ளையர்ஸை உள்ளே கொண்டு வரல. சப்ளையர்ஸ்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், கொண்டு வந்திருக்கோம், சப்ளையர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே 3 ரிலேஷனையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இங்கே வந்து நமக்கு வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம டப்பிள் ரிலேஷன் கால்குலஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டப்பிள் ரிலேஷன் கால்குலஸில் வந்து அட்டாமிக் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது, காம்போசிட் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது. சரியா? காம்போசிட் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது. அட்டாமிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நான் சப்போஸ் இப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், இப்போ இது வந்து இப்போ வந்து P of Tங்கிறது கண்டிஷன். நம்ம இந்த கண்டிஷன் ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் மார்க் இஸ் கிரேட்டர் தென் 80, இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன்னா அது வந்து அட்டாமிக் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சப்போஸ் ஒரு கண்டிஷனுக்கு மேலே சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது காம்போசிட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன். ஏன் காம்போசிட் ஃபங்க்ஷன்? நம்ம 3 ரிலேஷனையும் சேர்த்து நம்ம கண்டிஷன் வந்து ஒரு கண்டிஷனுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன். இன்னும் ஒன்று நான் ஒன்று நினைக்கிறேன். என்னது அப்படின்னா, இப்போது இங்கே தேர் எக்ஸிஸ்ட் சி இருக்குது பார்த்தீங்கன்னா, குவான்டிஃபையர்ஸோடு நம்ம எந்த வேரியபிளாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிங்கிற வேரியபிள் வந்து பவுண்டட் வேரியபிள். ஏன் பவுண்டட் வேரியபிள்? குவான்டிஃபையர்ஸ், அதாவது ஃபார் ஆல் அல்லது எக்ஸிஸ்ட் ஓட நம்ம வந்து ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பவுண்டட் வேரியபிள். சரியா? ஓகேவா? குவான்டிஃபையர்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த வேரியபிள் வந்து ஃப்ரீ வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எஸ்ஸுங்கிறது வந்து ஃப்ரீ வேரியபிள். ஏன்னா எஸ் வந்து நான் குவான்டிஃபையர்ஸோடு யூஸ் பண்ணலை, ஃபார் எக்ஸிஸ்டோ ஃபார் ஆல் கண்டிஷனோ இங்கே நான் கொடுக்கல. ஸோ எஸ்ஸுங்கிறது இங்கே வந்து ஃப்ரீ வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து இது குவான்டிஃபையர்ஸோடு யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பவுண்டட் வேரியபிள். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு சில queries சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.